அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: ஒப்பற்ற இறைவனின் திருவழிகளை அடைந்தவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலை நீங்குவது கடினம். இதன் சிறுகதை கவலையின் மருந்து. ஒரு ஊரில் லதா என்ற பெண் ஒரு நல்ல வேலை செய்தாள். அவளுக்கு நல்ல சம்பளம், நல்ல குடும்பமும் அமைந்தது. ஆனால் மன அமைதி இல்லை. எப்போதும் கவலை. நாளை என்ன ஆகும், வேலை போய்விட்டால், நோய் வந்தால் என இப்படி யோசித்து யோசித்து அவள் இரவில் தூங்க முடியாமல் தவித்தாள். இவள் இப்படி கஷ்டப்படுவதை அவளுடைய பாட்டி கவனித்தார். ஒரு நாள் அவளிடம் கேட்டார், "என்ன லதா, உன் மனசு எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கே?" "குழப்பத்திலே இருக்கு." அதற்கு லதா சொன்னாள், "நீங்க சொல்வதெல்லாம் சரிதான் பாட்டி, ஆனா என் மனசு அமைதியா இல்லை" என்று அழுதாள். ஒரு நாள் பாட்டி அவளை காலையில் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சில நிமிடம் அமைதியாக அமரச் சொன்னார். "எதையும் கேட்காதே, எதையும் நினைக்காதே, உன் கவலையெல்லாம் இறைவனிடம் சொல்" என்று சொன்னார். லதாவும் அப்படியே செய்தாள். சில நாட்களில் லதா கவனித்தாள், அவளுக்கு பிரச்சனை இருந்தது, ஆனால் பயம் குறைந்தது. அவள் சிரித்து கேட்டாள், "பாட்டி, இந்த மாற்றம் எப்படி நடக்கின்றது?" அதற்கு பாட்டி இந்த திருக்குறளைச் சொன்னார். "தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது." மனிதனுக்கு கவலையில்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் இறை நம்பிக்கையுள்ள மனம் கவலையால் உடையாது. இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.